Hi guys and welcome back to Kamma Crypto. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto currency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல உங்களுக்காக கான்ஸ்டன்ட்டா பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் ஃபார் ஷிபா இனு ஃபேன்ஸ். சோ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நான் சொல்லிருந்தேன் பெப்பே பாத்தீங்க அப்படினா டாப் 20 கிரிப்டோ கரன்சிக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷிபா இனு பாத்தீங்கன்னா கார்டானோ அதாவது அடா அப்படின்னு சொல்ற டோக்கனை பீட் பண்ணி டாப் 10க்குள்ள வந்துச்சு. பட் ஆனா இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல அகைன் திருப்பி 11th ஸ்பாட்டுக்கு போயிடுச்சு. பட் ஆனா ரொம்ப க்ளோஸா தான் இருக்கு. ஏன்னா நீங்க ஆல்மோஸ்ட் ஷிபா இனு ஒரு 8% அவிப்பா இருக்கு. அதுக்கு என்ன ரீசன், வாட் இஸ் பேக்ரவுண்ட் அப்படின்றதாங்க பார்க்க போறோம். ஸோ ஷிபா இனு டோக்கன் பாத்தீங்கன்னா ஆஃப் லேட்டா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துங்க. அண்ட் இத்தரியமோட ETF அப்லோட் பண்ணி ஷிபா இனோட லீட் டெவலப்பர் ஷிதோமோசு குசாமா பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு இந்த மாதிரி வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் ஷிபா இனு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எல்லாமே ஷிபா ETF-லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐப்பும் கிரியேட் ஆச்சு. அதுவும் இல்லாம நிறைய இனிஷியேட்டிவ்ஸும் பாத்தீங்கன்னா ஷிபா இனு கம்யூனிட்டி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆஃப்லைன் பாத்தீங்கன்னா அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல அவங்களோட ஓப்பன் போர்ட்ஃபோலியோ ரொம்ப அதிகமாச்சு. பிளஸ் அதுவும் இல்லாம பேர்ன் ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாச்சு. இதனால பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 15% வரைக்கும் அதோட ட்ரேடிங் வால்யூம் சோர் ஆகி ஆல்மோஸ்ட் 8% வரைக்கும் அதோட பிரைஸ் ஜம்ப் ஆயிருக்குங்க. ஸோ ஜம்ப் ஆனதால பாத்தீங்கன்னா அடா அதாவது கார்டானோ அப்படின்ற ஒரு டோக்கன் பாத்தீங்கன்னா ஃபிளிப் பண்ணி 10th பிளேஸ்க்கு போச்சு. அப்ப லூசி அப்படின்றவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஷிபா இனு ஹஸ் கம் பேக் டு பேக் அகைன் டு டாப் 10 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஷிபா இனு ஹஸ் பீட்டன் கார்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஃப்டர் த ட்ரேடிங் வால்யூம் கொஞ்சம் ரொம்ப மார்ஜினல் டிஃபரன்ஸ் தான் இப்போ 10th and 11th பிளேஸ் கிளாஷ் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஷிபா இனு 10th உள்ள வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸ்பெல்ல சொல்லி அவங்க கம்யூனிட்டி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. தே ஆர் பேக் டு த 10th லெவல் அப்படின்னு சொல்லி ஐஎஸ் அது 8th லெவல் வரைக்கும் போகுது, 8th ஸ்பாட் வரைக்கும் வேணா போச்சு. அதுவும் இல்லாம டோஜை ஃபிளிப் பண்ற அளவுக்குலாம் வேற போச்சு. ஸோ இந்த அளவுக்குலாம் பயங்கரமா ஷிபா இனு மூவ் பண்ணிட்டு இருக்கிறதால அகைன் திருப்பி அந்த மூவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. Which is the first news. And second பாத்தீங்கன்னா XRP. ஸோ நிறைய பேர் கேட்டாங்க ப்ரோ XRP எப்போ ப்ரோ $1 போகும்னு சொல்லிட்டு. ஸோ ஷியோர் ஷார்ட்டா XRP $1 இஸ் அ ரிட்டர்ன் திங். கண்டிப்பா அது $1 போகும். பட் ஆனால் கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா முந்தில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வரும். SEC கேஸ்லயும் சரி ரிப்பிள் கேஸ்ல. ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா 2 days ஒன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் மூவ்மெண்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 15 மில்லியன் டோக்கன்ஸ் பாத்தீங்கன்னா XRP-ல இருக்க ஒரு ஃபேமஸான வேல் ஒருத்தர் இருக்காரு RZN அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அவரோட வேலட்ல இருந்து மூவ் பண்ணி எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்துட்டாரு. அதாவது செல் பண்றாரு அவர் வேலட்ல இருந்து. ஸோ இதனால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுத்துச்சு எல்லாருக்குமே. ப்ரோ என்ன ப்ரோ இவர் 15 மில்லியன் டோக்கன்ஸ் மூவ் பண்ணிருக்காரு அவர் வேலட்ல இருந்து, கண்டிப்பா பிரைஸ் ரொம்ப டிராப் ஆகுமான்னு சொல்லிட்டு. அதுதான் கிடையாது. ஏன்னா XRP டீமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காஷியஸா அந்த கான்ட்ராக்ட் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய டோக்கன்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. டெவலப்பர்ஸே பாத்தீங்கன்னா நிறைய டோக்கன்ஸ் இன்பில்ட்டா வச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கிளீனா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னே ஒரு விஷயம் தான், காயின் பேஸ்ல XRP லிஸ்ட் ஆயிடுச்சு அண்ட் SEC கேஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஷோர் ஷோரா $1 XRP ஒரு மேட்டர் இல்லை. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 டிரான்சாக்ஷன்ஸ் பெர் செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா XRP ஈஸியா ப்ராசஸ் பண்ணும். அண்ட் விச் இஸ் ஆல்சோ ஃபாஸ்டர் தன் பிட்காயின் அண்ட் ஈத்தரியம் அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் நோட் பண்ண XRP பொறுத்த வரைக்கும். ஒன்னு காயின் பேஸ் லிஸ்டிங் அண்ட் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா SEC கேஸோட ஆன்சர். இது ரெண்டுதையும் பேஸ் பண்ணா XRP-யோட மூவ்மெண்ட்டே இருக்கும் டுவர்ட்ஸ் தி $1 மார்க். ஸோ திஸ் இஸ் த 2 நியூஸ் தட் வி வாண்ட் டு ஷேர் வித் யூ கைஸ் டுடே. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கர்மா கிரிப்டோ சேனலை ஃபாலோ பண்ணுங்க.